போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன் போலீஸ் பிசி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் மெயின் ரிட்டன் எக்ஸாம் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி 11வது மாதம் சரிங்களா. ஸோ நவம்பர் 27ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும் தமிழ் தகுதி தேர்வில் உங்களுக்கு 80 வினாக்கள் இருக்க போது. மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 கொஷின்ஸ் இருக்க போகுது சரிங்களா. ரெண்டுமே ஒரே நாள் தான் நடக்கும். 27ஆம் தேதி ரெண்டுமே நடக்கும். இன்னுமே ஒரு சில இதெல்லாம் டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரெண்டுமே ஒரே நாள் தான் எக்ஸாம் நடக்க போகுது. நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு 8:30 போயிடணும். எக்ஸாம் எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12:40 வரையும் எக்ஸாம் நடக்கும். அதே போல் கொஷின் பேப்பர் ஒரே சிங்கிள் புக்லெட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரே புக்லெட்டாக இருக்க போகுது அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த 80 கொஷின் இந்த 70 கொஷின் மொத்தமாக 150 வினாக்கள் இருக்குது இல்லையா. இந்த டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ டைமிங் தர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கு தர போகிறாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் டேட் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் சரிங்களா. ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்க இன்னும் வேகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. போலீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அதே போல் போலீஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே அதியமான் டீமோட ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து எவ்வளோ டேட் சார் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 69 நாட்கள் இருக்குது. நீங்கள் ஒரு 60 நாள் வச்சுக்கோங்க சரிங்களா. படிக்கிறதுக்கு ஒரு 60 நாள் நமக்கு 2 மாதம் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 69 டேஸை விட்டுட்டு ஒரு 60 நாள் இல்லை ஒரு 65 டேஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்க. 2 மாதம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓரளவு படிக்கலை, ஜஸ்ட் வந்து நான் டிஎன்பிசியோ இல்லை மற்ற எக்ஸாமுக்கு சும்மா ஓரளவு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னாலும் இந்த 2 மாதம் ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் இருக்க போது. உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தகுதி தேர்வும் இருக்க போது. அதே போல் உங்களுக்கு மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்காதவங்க மாடல் கொஷின்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். சிலபஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான் சரியா. உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் மாடல் கொஷின் கொடுத்துருப்பாங்க, உளவியலுக்கும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, அதே போல் ஜிகேவுக்கும் கொடுத்துருப்பாங்க சரியா. பார்க்காதவங்க இதெல்லாம் எடுத்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்ளை மட்டும் பண்ணிவிட்டேன் சார் வேறு எதுவுமே நான் பார்க்கல அப்படின்றவங்க இதெல்லாம் எடுத்து பாருங்கள் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்க டிஎன்பிசி குரூப் 4 படித்தேன், நான் பிசி போகலான்னு இருக்கேன், பிசி கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க சரிங்களா. சும்மா எழுதுகிறோம் அப்படின்றதையாக எழுத வேண்டாம். கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்றவங்க எழுதிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும். ஸோ மாடல் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறுபடியும் ஒரு டைம் எடுத்து பாருங்கள் சரியா. ஸோ இதுதான் எக்ஸாம் பற்றின அப்டேட். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 27ஆம் தேதி காவலர் தேர்வு நடக்க போது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட போகிறீங்க. எக்ஸாம் ப்ராப்பராக படிக்கிறவங்கள நான் சொல்கிறேன் சரியா. ஸோ வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்போ இருந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். டெய்லி வந்து படிக்கக்கூடிய டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களால் முடியும். ஓகே, நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்ற வரும். நன்றி, வணக்கம்.